வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் நவம்பர் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இன்னையோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு முக்கியமான விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன். அப்போ இன்னையோட மார்க்கெட் நம்ம என்ன எதிர்பார்த்தோம், மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். ரெண்டாவது, இன்னையோட மார்க்கெட் பையர்ஸ்க்கு சாதகமாக இருந்துச்சா, இல்லை புட் ஆப்ஷன் பையர்ஸ்க்கா, இல்லை கால் ஆப்ஷன் பையர்ஸ்க்கா, மார்க்கெட் எதுக்கு சாதகமாக இருந்துச்சு, நம்ம எப்படி இந்த மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் இதை தொடர்ந்து இன்னையோட மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வச்சு நாளைக்கு நமக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குது, முக்கியமான சப்போர்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு தடுப்பு சுவர் மாதிரி ஒரு ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். மார்க்கெட் கீழே போகிறத தடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சப்போர்ட் ஆகவும் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த பக்கம் பார்க்குறோம். மார்க்கெட் இப்படி போனால் இந்த இடத்துலேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆகும். இப்படி கீழே பார்த்தோம்னா இது ஒரு சப்போர்ட் பாயிண்டாகவும் இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வெறும் ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு மட்டும் நம்ம பார்க்காம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா சேர்த்தையும் பார்ப்போம். அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டானா என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் ஏற்கனவே எக்ஸிக்யூட் ஆன கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸோட வால்யூம்ஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம். அப்போ எக்ஸிக்யூட் ஆனால் அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க பை பண்ணியிருப்பாங்க, யாரோ ஒருத்தவங்க செல் பண்ணியிருப்பாங்க. பட் டெஃபினிஷனாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டானா செல்லர்ஸோட குவான்டிட்டி, செல்லர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் இருக்கும் அப்படின்னு இருக்கும். யாராவது விற்றாங்கன்னா அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகணும், ஆர்டர் ஃப்ளோவில் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகணும்னா யாராவது வாங்குவாங்க. ஸோ அப்படின்னா டெக்னிக்கலாக நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட்டில் எக்ஸிக்யூட் ஆன ஆர்டர்ஸ், ஸோ அப்போ கால் ஆப்ஷன் சைடு ஆர்டர்ஸ் அதிகமாக இருக்கா, புட் ஆப்ஷன் சைடு ஆர்டர்ஸ் அதிகமாக இருக்கா. ஸோ அப்படிங்கிறனால தான் நம்ம மார்க்கெட்டில் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது நமக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது ரெண்டும் பார்த்துட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி இப்போ எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, அதே மாதிரி யூஎஸ் மார்க்கெட் இப்போ எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தையும் நமக்கு பார்ப்போம். ஸோ இது ரெண்டும் பார்க்கும்போது நாளைக்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பில்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் சேர்த்து அனாலிசிஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் நாளையோட மார்க்கெட்டை பற்றி. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷனை பார்ப்போம். அப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் நிஃப்டி 50 இன்னைக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, காலையில் நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்த்துட்டு ஒரு 50 பாயிண்ட்ஸ் கேப் அப் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ நேத்தோட க்ளோசிங்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னையோட மார்க்கெட் ஓப்பனிங் கரெக்டாக பார்த்தோம்னா 45 பாயிண்ட்ல மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஓப்பனிங் பார்த்தோம்னா 70 பாயிண்ட்ஸ். ஸோ ஆவரேஜ் பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக 60 பாயிண்ட்ஸ். ஸோ 60 பாயிண்ட்ஸ்க்குள்ளே நமக்கு கரெக்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்திருக்கு. ஸோ அப்படிங்கும்போது நம்ம எதிர்பார்த்தது கரெக்ட் தான். இன்னொன்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ரெண்டாவது விஷயமா மார்க்கெட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த 26,150 தான் சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறனால இந்த ரெசிஸ்டன்ஸ் வீக்கான ரெசிஸ்டன்ஸாக மாறி ஈஸியாக பிரேக் அவுட் ஆயிரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஈஸியாக பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அண்ட் இன்னையோட மார்க்கெட்டை பொறுத்தளவு நமக்கு வேற எதுவுமே இல்லாமல் லைக் மார்க்கெட்டில் நம்ம இண்டிகேட்டரோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோ ஒன்றுமே இல்லாமல் இருந்திருந்தாலும் அழகாக நமக்கு தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் பாசிட்டிவாக தான் போகுதுன்னு. ஸோ இதுதான் ட்ரெண்டு. அப்போ இந்த ட்ரெண்டில் நீங்கள் கால் ஆப்ஷன் எடுக்கணும். ஸோ ட்ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ட்ரெண்டில் நீங்கள் உங்களோட பொசிஷன்ஸை எப்படி காப்பாற்றிக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இப்படி ட்ரெண்டு போகுதுன்னா எந்த இடத்துல ட்ரெண்டு முடியும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கும்ல. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெசிஸ்டன்ஸ் வைக்கிறோம். ஸோ அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வைக்கும் போது ஓகே இந்த இடத்துல மார்க்கெட் டச் பண்ணிருச்சு, இதுக்கப்புறம் மேலே போகாது அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இன்னையோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையான 26,250 டச் பண்ணிருச்சு. ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு நிஃப்டி ஒரு ஆல் டைம் ஹையில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு பேங்க் நிஃப்டியும் நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்சில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியும் ஒரு புது ஆல் டைம் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. நம்மளோட சென்செக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால 3 இண்டெக்ஸஸ்மே இந்தியாவோட ஒரு ஸ்ட்ராங்கான 3 இண்டிசஸ்மே பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் மூணுமே பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைலாம் மார்க்கெட் இருக்குது. அப்படிங்கிறனால மார்க்கெட் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் இனி நமக்கு வருகின்ற வாரத்தில் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன். ஆனால் நாளையோட மார்க்கெட் பொறுத்தளவு நமக்கு மார்க்கெட் ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக தான் இருக்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன்ஸ் இருக்குது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜில். ஸோ சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் பார்க்கும்போது நமக்கு 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜை இது வரைக்கும் கீழே கிராஸே பண்ணல. ஸோ கடைசியில் 3 கேண்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 10ல் இருக்குது. அண்ட் 20 கூட டச் பண்ணல. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் நாளையோட பட்சத்தில் 20க்கு மேலே சர்வைவ் ஆனாவே
மார்க்கெட் வந்து நாளைக்கு நிஃப்டி வந்து ஒரு நியூ ஆல் டைம் ஹை டச் பண்ணும். ஸோ இந்த நியூ ஆல் டைம் ஹை டச் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பிரைஸ் கரெக்ஷனும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன் நம்ம ஸ்ட்ராங்கான பிரைஸ் கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, நமக்கு வந்து லெட்ஸ் சே லைக் நமக்கு ஒரு வீக்லி எக்ஸ்பைரி இல்லாம மந்த்லியோட ஃபியூச்சர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஃபியூச்சர்ஸும் அதே மாதிரி ஒரு ஆல் டைம் ஹை ரீச் பண்ணும். அப்போ ஸ்பாட்ல வாங்கியிருந்தவங்க இல்லைனா மந்த்லி ஃபியூச்சர்ஸ்ல வாங்கியிருந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த ரேஞ்சில இருந்து, அதாவது நமக்கு வந்து பார்க்கும்போது நவம்பர் 7ஆம் தேதியிலிருந்து இப்ப பார்க்குற வரைக்கும் எல்லாத்துக்குமே ப்ராஃபிட்ஸ் தான். லாங் பொசிஷன் யாரெல்லாம் எடுத்திருந்திருக்காங்களோ, இந்த எல்லா டிஃபரெண்ட் பிரைஸ் ஜோன்ல வாங்கியிருக்கவங்களுக்குமே ப்ராஃபிட்ஸ் கிடைச்சிருந்திருக்கும். அப்ப எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்ட கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் மார்க்கெட் எங்க கீழ வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறனால ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஸோ அதனால இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரைஸ் கரெக்ஷன் இல்லைனா, மார்க்கெட்ல ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்ட ஆன்டிசிபேட் பண்ணி தான் நம்ம இருக்கணும். எதிர்பார்த்துட்டே தான் நம்ம இருக்கணும். ஓகே. ஆனா நாளையோட மார்க்கெட் நமக்கு பொறுத்தளவுல, நாளையோட மார்க்கெட்ல வந்து நம்ம இன்னையோட மார்க்கெட் வந்து 26,250 வரைக்கும் மார்க்கெட் புஷ் ஆச்சு. அப்ப நாளையோட மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து 26,500 வரைக்கும் புஷ் ஆகும். அப்ப நாளையோட மார்க்கெட்ல முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26,250யும் அதே மாரி ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் நமக்கு பார்க்கும்போது 26,500 தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு நிஃப்டி 50ய பொறுத்தளவு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்க போகுது. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நாளைக்கு மார்க்கெட் போறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் நம்ம பில்ட் பண்றோம். ஸோ இப்போ கால் ஆப்ஷன் நம்ம ஹோல்ட் பண்றதாக இருந்தா, இந்த 26,250 தாண்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, 26,500 தான் நமக்கு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் ஹோல்டிங்கா இருக்கும். அதே மாரி மார்க்கெட் ஒரு வேளை டவுன்ஃபால் ஆச்சு அப்படின்னா, நமக்கு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26,000ம் அதே மாரி பார்த்தீங்கன்னா, 26,150 தான் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட முக்கியமான ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும், நமக்கு ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா 26,000 ரெசிஸ்டன்ஸா இருந்துச்சு. அடுத்த நாள் சப்போர்ட்டா மாறிருச்சு. செகண்ட் நாள் 26,150 வந்து ரெசிஸ்டன்ஸா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து அது சப்போர்ட்டா மாறிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு பிரைஸ் ரேஞ்ச் வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இத கிராஸ் ஆச்சு அப்படின்னா, நமக்கு வந்து 26,500 வரைக்கும் போறதுக்கான போதுமான அளவு ஸ்ட்ரென்த் வந்து மார்க்கெட்ல இருக்கு. அப்போ நம்ம எப்படி சொன்னோம், ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ஆல் டைம் ஹை டச் பண்ணிருச்சு. அங்கிருந்து எப்ப வேணாலும் பிரைஸ் கரெக்ஷன் வரலாம்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு பேனிக்னஸ் இருக்கும். இந்த ஒரு பேனிக்னஸ் இருக்கு மார்க்கெட்லங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால ஒரு க்ளூ இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால நம்ம நார்மலா இந்த இடத்துல நம்ம OA சேஞ்ச்லாம் எதுவும் பார்க்காம பார்த்தோம்னா, புட் ஆப்ஷன் சைடு நெறைய பொசிஷன்ஸ் இருக்கு. ஆனா மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் சைடு அப்போ வருமா? அப்படிங்கிறத நமக்கு எல்லாரும் யோசிப்போம். அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும்னா, பிசிஆர் ரேஷியோவையும் சேர்த்து பார்க்கணும். அப்போ பிசிஆர் ரேஷியோனா என்னன்னா, புட் கால் ரேஷியோ. அப்போ புட் எவ்வளவு இருக்கு, கால் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்றது தான் இந்த பிசிஆர் ரேஷியோ. அப்போ இந்த பிசிஆர் ரேஷியோல பார்த்தீங்கன்னா, 1.5 இருக்கு ஓவரால் பிசிஆர் ரேஷியோ. ஸோ நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் வைக்கிறேன். நமக்கு ஒரு 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் வச்சீங்கன்னா, பிசிஆர் ரேஷியோ 1.1. அதே மாரி 10 ஸ்ட்ரைக் பிரைஸ் வச்சா 1.2 பக்கம் வந்துருச்சு. 15 வச்சீங்கன்னா 1.3 பக்கம் வந்துருச்சு. ஆனா ஹோல் பிசிஆர் ரேஷியோ வச்சோம்னா, நமக்கு வந்து 1.5 இருக்கு. ஏன் இந்த 1.5 முக்கியம் அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஒரு தடவ. என்ன அப்படின்னா, எப்ப வந்து பிசிஆர் ரேஷியோ 1.2க்கு மேல இருக்கோ, 1.2க்கு மேல எப்ப இருக்கோ, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கீழ போகும்னு கிடையாது. மார்க்கெட்ல எல்லாரும் பயந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புட்ல அவுட் ஆஃப் த மனில பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல வந்து அந்தந்த இடத்துல அவங்க வந்து பொசிஷன்ஸ்ல சேவ் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஸோ புட் சைடு பார்க்கும்போது அவுட் ஆஃப் த மனில அவங்க வந்து ஃபார் அவுட் ஆஃப் த மனில சீப்பான ஒரு புட் ஆப்ஷன்ஸ் ஹோல்ட் பண்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஒரு ஆல் டைம் ஹை ரீச் ஆகும்போது எப்ப வேணாலும் மார்க்கெட் வந்து கீழ பிரைஸ் கரெக்ஷன் வரலாம். அப்ப அந்த பிரைஸ் கரெக்ஷன் வரும்போது, மார்க்கெட்ல வந்து ஸ்ட்ராங்கான அவங்களோட ப்ராஃபிட்ஸ் எல்லாம் லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவங்க வந்து மார்க்கெட்ல வந்து ஹெட்ஜிங் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ எப்ப வந்து நீங்க வந்து இந்த கால் ஆப்ஷன்ல ஹோல்ட் பண்ற ஒரு ப்ராஃபிட்ட நீங்க வந்து புட் ஆப்ஷன வச்சு நீங்க வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றீங்களோ, அந்த ஒரு கான்செப்ட்க்கு பேரு தான் ஹெட்ஜிங். நெறைய பேர் வந்து ஹெட்ஜிங்னா ரொம்ப வந்து வித்தியாசமா யோசிக்கிறாங்க. நம்மளே நெறைய தடவ பண்ணுவோம். என்ன அப்படின்னா, கால் ஆப்ஷன்ல ஒரு பொசிஷன் எடுப்போம், புட் ஆப்ஷன்ல ஒரு பொசிஷன் எடுப்போம். ஸோ எந்த லெக் வந்து பாசிட்டிவா போகுதோ, அந்த லெக்ல வந்து சிம்பிளா நம்ம வந்து ஹோல்ட் பண்ணுவோம். அடுத்தது வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் வந்து ஹெட்ஜிங். ஸோ ஒருவேளை மார்க்கெட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டா, நான் போட்ட என்னோட கேப்பிட்டல் வந்து காப்பாத்தணுமே அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்னொரு பொசிஷன் எடுக்கிறதுக்கு பேர் தான் ஹெட்ஜிங். அப்போ இந்த 1.5 பிசிஆர் ரேஷியோனா நமக்கு என்ன ஸ்ட்ராங்கா சொல்லுதுன்னா, நெறைய பேர் மார்க்கெட்ல வந்து ஹெட்ஜிங் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ தட் நமக்கு வந்து புட் ஆப்ஷன் சைடு வந்து அதிகமான குரோத் இருக்கு. ஸோ பிசிஆர் ரேஷியோ 1.5 இந்த இடத்துல அப்படின்னா, மார்க்கெட் மேல போறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் மார்க்கெட் அப்ப பில்ட் ஆகும். அப்போ நாளையோட மார்க்கெட்டும் நமக்கு வந்து பாசிட்டிவா இருக்கும். 26,500 வரைக்கும் புஷ் ஆறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் 26,500 நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷன்ல இதுக்கு முன்னாடியே போட்டிருந்தோம். அதே மாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சும் இந்த இடத்துல டிராப் பண்ணியிருந்தோம். அதே மாரி இன்னையோட நமக்கு நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா, 26,500ல பார்த்தீங்கன்னா 1.1 கோடி குவான்டிட்டீஸ் இருக்கு. அதே சைடு புட் ஆப்ஷன் சைடு பார்க்கும்போது நமக்கு 1.5 கோடி இருக்கு.
பட் இருந்தாலும் 26,000ம் 26,500க்குள்ள தான் இன்னைக்கு மார்க்கெட் இருக்கும். ஸோ நாளையோட மார்க்கெட் இருக்கும். 26,500 கால் ஆப்ஷன்ஸும் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆனால் 26,000 வரைக்கும் மார்க்கெட் இருக்கலாம். அப்போ முக்கியமான நமக்கு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்னு பார்த்தோம்னா இந்த ஒரு 500 பாயிண்ட் தான். 26,500ம் 26ம் தான் பார்த்தீங்கன்னா இன்னையோட அடுத்து நாளையோட மார்க்கெட்டில் நமக்கு முக்கியமான ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு இருக்க போகுது. அப்போ இந்த ஒரு ஐடியாவை வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து சென்செக்ஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து முக்கியமாக தெரியக்கூடியது என்ன அப்படின்னா சென்செக்ஸ் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. அப்போது இந்த ஆல் டைம் ஹையான 85,800 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா சென்செக்ஸ் எது வரைக்கும் போகும்னு இருக்கு. அது நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். காரணம் என்னன்னா இன்னைக்கு நமக்கு மார்க்கெட் எக்ஸ்பைரி ஆயிருக்கு அப்படிங்கிறனால நாளையோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ரொம்பவே ஸ்ட்ராங்காக வாலடைலிட்டியாக டைனமிக்காக மாறிக்கிட்டே இருக்கும். பட் இருந்தாலும் நமக்கு இப்போ இருக்கிற வால்யூம் வச்சு பார்க்கும்போது 86,000 ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே வந்து 86,000 வரைக்கும் மார்க்கெட் புஷ் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87,000. அப்போ இன்னையோட மார்க்கெட்டில் நம்ம சென்செக்ஸ்ல இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் வந்து 85,600 இருக்கு. நமக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 85,800 அண்ட் அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 86,000 தான் நமக்கு இருக்கிற முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறமும் நமக்கு வந்து மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மேபி நான் வந்து ரொம்ப ஜூம் கம்மி பண்ணி வச்சிருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 400 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட் மூவ்மெண்ட். இந்த 400 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து ஒரு சென்செக்ஸில் ஒரு டெய்லி ஆவரேஜோட மூவ்மெண்ட் தான். ஸோ அப்படிங்கிறனால நாளையோட மார்க்கெட்டுக்கு நமக்கு ரெண்டு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 85,800ம் அடுத்த வந்து ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 86,000ம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ இருக்கிற அட் த மணிலேருந்து மார்க்கெட் வந்து க்ரோ ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஏதாவது இண்டிகேட்டர்ஸோ இல்லைன்னா ஒரு நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸோ வச்சு நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட்டில் பாசிட்டிவான ட்ரெண்ட் இருக்குன்னு சொன்னால் நம்ம வந்து எவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ணலான்னா 85,800க்கும் அதை தாண்டி போச்சுன்னா 86,000க்கும் கண்டிப்பாக நம்ம ஹோல்டிங்ஸை பண்ணலாம். அதே மாதிரி இன்னையோட ஆவரேஜ் மூவ்மெண்ட் ஆஃப் நமக்கு சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டோட ஓப்பனிங் ப்ரைஸ் இங்கே இருக்குது. ஸோ நமக்கு வந்து லோவஸ்ட் பாயிண்ட்டும் ஹையஸ்ட் பாயிண்ட்டையும் பார்த்தோம்னா 500 பாயிண்ட்ஸு. அதே மாதிரி க்ளோசிங் ப்ரைஸையும் ஓப்பனிங் ப்ரைஸையும் நமக்கு பார்த்தோம்னா மார்க்கெட்டில் ஒரு 230 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு ஆவரேஜாக பார்த்தோம்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் ஆவரேஜாக மூவ் ஆகும் தான் நமக்கு சென்செக்ஸ். அப்படிங்கிறனால சென்செக்ஸில் நாளையோட மார்க்கெட்டை பொறுத்தளவு 86,000ம் 85,800ம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒரு வேளை மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னா நமக்கு சப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 85,300ம் 85,000 தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக இருக்கும். அப்போது நமக்கு வந்து பாசிட்டிவாக போகும் அப்படிங்கிறதான் நம்ம எதிர்பார்க்குறோம். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோமே, நம்ம பண்ண டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே தப்பாயிருச்சு, இல்லை எஃப்ஐஐஸ் வந்து ஸ்ட்ராங்காக பை பண்ணுறாங்க இல்லை செல் பண்ணுறாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நியூஸ் இம்பாக்ட் ஆயிடுச்சு, அப்போ மார்க்கெட் கீழே போச்சுன்னா இந்த டைரக்ஷன் வரைக்கும் போகும். ஸோ எப்பயுமே ஒரு அட் த மணியிலிருந்து ரெண்டு டைரக்ஷனையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது அப்போ தான் நமக்கு வந்து எந்த இடத்துல மார்க்கெட் எப்படி போனான்னு, ஸோ ட்ரெண்ட் எந்த பக்கம் போதோ அதை நோக்கி நம்ம போகணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆனால் இந்த ரெண்டு ட்ரெண்டில் மேலே போகிறதுக்கா கீழே வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கான்னு கேட்டால் என்னோட மைண்ட் செட்டை பொறுத்தளவு, என்னோட அனாலிசிஸ் அண்ட் டேட்டாஸை பார்க்குற பொறுத்தளவு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு சொல்ல முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி. அண்ட் இந்த பேங்க் நிஃப்டி இன்னைக்கு நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸான 59,200 டச் பண்ணல, சாரி 59,500 டச் பண்ணாதனால மார்க்கெட்டில் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ்னு நமக்கு பார்த்தோம்னா நாளைக்கு வந்து 59,500 தான் பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அண்ட் மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து 59,700 வரைக்கும் கூட புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு நமக்கு வந்து 59,700 அண்ட் 59,500 தான் பார்த்தீங்கன்னா நாளையோட மார்க்கெட்டில் முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். அண்ட் கீழே விழுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஒருவேளை கீழே விழுந்துச்சுன்னா 59,200 தான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 59,000 தான் நமக்கு வந்து ரெண்டு சப்போர்ட்டாக அண்ட் அதே மாதிரி இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் பேங்க் நிஃப்டியில். அப்போ ஓவரால் பிக்சர் பார்த்தோம்னா நமக்கு வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக தான் தெரியுது. ஸோ என்னதான் இருந்தாலும் நமக்கு வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நிஃப்டியை பார்த்தா தான் கிஃப்ட் நிஃப்டியை பார்த்தா தான் நம்மளால் கிளியராக சொல்ல முடியும். ஸோ கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தளவு நமக்கு வந்து 330க்கு மார்க்கெட் க்ளோசிங் பொசிஷன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 315 கேண்டில் இதுதான் இங்கே தான் க்ளோஸ் ஆகிருந்திருக்கு. ஸோ 330யோட பொசிஷன்லேருந்து க்ளோசிங் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவான க்ரோத்தில் தான் இருக்குது. பட் நமக்கு இன்னும் ஒரு 5-6 ஹவர்ஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு தெரியாது. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து நைட்டு 2:30 வரைக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் 6:30லேருந்து 9:30 வரைக்கும் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால அப்போ தான் நமக்கு கிளியராக புரியும் நமக்கு வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குமான்னு. ஸோ நமக்கு யோசிச்சு பார்க்கும்போது மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா இப்பயும் 12 பக்கம் தான் இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்தியா விக்ஸ் டேட்டா எப்போ வந்து இந்த 12 பக்கம் இருக்கோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ரோத் ஃபேஸில் இருக்குன்னு அர்த்தம்.
ஸோ நமக்கு வந்து நவம்பர் 12ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் டேட்டா ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷனில் தான் இருக்குது. அப்போ இந்த ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன்லேருந்து மேலே பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நமக்கு வந்து நிஃப்டி ஃபாலோ அவுட் ஆகும். ஸோ இந்தியா விக்ஸ் டேட்டா மேலே போச்சுன்னா மார்க்கெட் கீழே வரும், மறந்துட வேண்டாம். ஸோ இப்போ இந்த ரேஞ்சிலேருந்து இந்தியா விக்ஸ் மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம கால் ஆப்ஷன் ஹோல்டிங்ஸை கேர்ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணும் அப்படிங்கிறதான் அர்த்தம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓப்பனிங் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் ஒரு ஸ்ட்ராங்கான கேப் ஃபில்லிங் நோக்கி வந்துட்டு இருக்கு. ஸோ கேப் ஃபில்லிங்னா என்னங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருந்திருக்கோம். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப் வந்தாலும் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்கு, விச் இஸ் யூஷுவல் ஃபார் கேப் ஃபில்லிங். ஸோ அப்போ நம்ம வந்து கிளியரான ஒரு பிக்சர் வந்து நாளைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் தான் பார்க்க முடியும். ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து நாளையோட ஐடியாஸ்க்கு வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து க்ரோத்தில் தான் இருக்குது. ஸோ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா காலையில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.